நம்ம எல்லாரும் மார்னிங்லேருந்தே எப்படா வரும் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த குறும்படம் ப்ரமோ வந்துருச்சு. அவங்க அந்த அப்படியே அந்த ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மக்கிட்ட ஹையாக இருக்கணுங்கிறதுக்காகவே லேட் பண்ணி இப்போ தான் அந்த ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4th ப்ரமோவா. ஸோ விஜய் சேதுபதி சார் ஸ்டைலாக வராரு, வந்து சொல்கிறாரு, முதல் முறையாக நான் ஹோஸ்ட் பண்ணுற 2 சீசனில் முக்கியமான ஒரு குறும்படம் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அரோரா செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. உடனே என்ன குறும்படம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே யாருக்கும் தெரியல. அப்போ பார்வதி வந்து கெஸ் பண்ணுறாங்க. சார் சாப்பிட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. எதை சாப்பிட்டதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டதுக்கு எதுக்கு குறும்படம்னு ஒன்று வந்து வியானா வந்து சபரிக்கு ஃபுட்டு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கமருதீனுக்கு ஃபுட்டு கொடுக்கலன்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மேபி அது சாப்பிட்டதான்னு சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. அது ஒன்று. அல்ல யாரோ ஒழிச்சிருந்து சாப்பிட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான்னு நினச்சிட்டு யோசிச்சாங்களா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் சபரிக்கிட்ட கேட்ட உடனே சபரி சொல்கிறாரு, சார் ஒருவேளை பிரவீன் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிட்டானோ அதுவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் எஸ் பிக் பாஸ் போடுங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் செம்ம ஷாக்காக இருக்காங்க. ஸோ இப்போ சாண்ட்ராவோட குறும்படம் வந்து வரப்போகுது. எல்லோரும் செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, இது வந்து வைல்ட் கார்டுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டண்ட்டுக்கு தானே கொடுத்துருக்கணும், எதுக்காக வைல்ட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். அவங்களுக்காக நான் ஒரு ஆன்சர் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு 30 days 35 days கொடுத்தாச்சு. அவங்க நிறைய டைம் கிடச்சிது அவங்களுக்கு ஷைன் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பேர் ஷைன் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் ஷைன் ஆகலை. இப்போ வைல்ட் கார்ட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுத்தா வைல்ட் கார்டு இன்னும் டம்மி ஆகிடுவாங்க. இப்போ வைல்ட் கார்ட்ஸுக்கு கொடுத்தா வைல்ட் கார்ட்ஸ் பிரைட் ஆன உடனே இது வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே ஒரு புது மருமக வர கணக்கு தான். புதுசாக வந்துட்டாலே இவ என்னடா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்பு வரும்ல, அந்த மாதிரி எல்லோரும் இனி வைல்ட் கார்ட்ஸ் மேலே பாய்வாங்க. அப்போ பயங்கரமான சண்டை வரும். அதுக்கு தான் விஜய் டிவி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த மாதிரி ஒரு குறும்படத்தை ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கான குறும்படம் நடக்கும் இன்றைக்கி நைட்டே. பயங்கர எல்லாமே ஸ்பைஸியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.